அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களை நலமா இருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில இன்றைய தலைப்பு இஸ்லாமிய திருமணம் நபி வழியும் இன்றைய நடைமுறைங்கிற தலைப்புல. நடைமுறையில பல திருமணங்களுக்கு நீங்க போயிருப்பீங்க. அங்க நடக்கிற நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு கண் கூட உங்களுக்கு தெரியும். நபி வழியில என்ன வேறுபாடு இருக்கிறது நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கமானது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முழுமைப்படுத்தப்பட்டுச்சு. அல்லாஹ் தாலா அவங்களுக்கு முழுமையான சட்ட திட்டங்களை திருக்குர்ஆன் மூலமா இறக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காமிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான கூட்டுறதோ குறைக்கிறதோ எந்த இது பண்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அந்த நிலையில இருக்கும்போது ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் எல்லாத்துக்குமே வழிகாட்டியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, குடும்பவியலா இருக்கட்டும், இல்லை வியாபார ரீதியாலா இருக்கட்டும், வாழ்வாதாரமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் வழிகாட்டியா முன்னுதாரணமா காமிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா புதுசா நம்ம எதையாவது புகுத்துறதோ, இல்லை முன்னுள்ள வேதங்கள்ல இருந்து எடுத்து போடுறதோ எந்த விதத்துலையும் அனுமதி கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது இஸ்லாமிய திருமணத்துக்கு பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்கனாக்கா, திருமணம் எனது வழிமுறை. அதை நடைமுறைப்படுத்துறது உங்களுடைய வேலை. அது இல்லாமல் நீங்க இல்லைனாக்கா அது என்னுடைய வழிமுறைக்கு மாற்றமாக எழுதினா என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க. திருமணம் முடிக்காம இருக்கிறதே தவறுங்கிற அளவுல சொல்றது மார்க்கம், இந்த இஸ்லாம் மார்க்கம். அதனால அதுல உள்ள அடிப்படையான எல்லா விஷயங்களையுமே நம்ம நபி வழிபடி தான் நம்ம நல்லாவே செய்யணும். அதை விட்டு போட்டுட்டு உலக அளவுல பல மதங்கள்ல செய்யறதை வச்சு நம்ம செஞ்சோம்னு சொன்னா நம்ம வழிகாட்டுல போயிடுவோம். காரணம் என்னன்னா, இஸ்லாம் ஒரு மார்க்கம். மார்க்கத்துல இருக்கிறது தான் செயல்படுத்தணும். மார்க்கங்கிறது ஒரு நேரான வழி. அந்த நேரான வழியை செயல்படுறதை விட்டு போட்டு இந்த மதங்கள் மூலமா நடக்கிறது அதுகளை பார்த்துட்டு அதுபடி நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சோம்னு சொன்னா வழிகாட்டுல போயிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். மார்க்கத்துல என்ன சொல்ல அல்லாவும் நமக்கு கடித்த வழிபடுறதா எல்லா வகையான செயல்பாட்டையும் நம்ம அமைச்சுக்கிறணும். திருமணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருக்காங்க, அது எப்படி பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கு மணமக்களுக்கு எப்படி தேர்வு செய்ய சொன்னாங்க, மணமகளை எப்படி தேர்வு செய்ய சொன்னாங்க, திருமணத்தை ஒப்பந்தம்னு ஏன் சொல்றாங்க, இது எல்லா விஷயத்தையுமே நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதை விட்டு போட்டு பிறகு மத கலாச்சாரத்தையும் சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த வழி தவறி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போகுது. பொதுவா நம்ம மார்க்கத்துல என்ன சொல்றாங்களோ அதுபடி நம்ம நடக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே எதையுமே அல்லாஹ் தாலா ரசூல் நபி மூலமா எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது எல்லா சட்டத்துக்கும் தெளிவா இருக்கும்போது நம்ம அதுபடிதான் நம்ம நடைமுறைப்படுத்தணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்ப பாருங்க, இப்ப திருமணம் நடக்குது. திருமணத்துல எப்படி நடக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குறைந்த செலவில் நடத்தப்படும் திருமணமே பரக்கத்துல இருந்து சொல்றாங்க. குறைந்த செலவுனா என்ன? குறைந்த செலவுனா என்னன்னாக்கா ஒரு சிறு குடும்பமா இருக்குது, இல்ல அவங்க ஒரு இதா இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கூட்டணுமோ அந்த அளவுக்கு அவங்க ஆரம்பத்துல வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. அதாவது இப்ப தொழில் ரீதியா இருக்கும், வியாபார ரீதியா இருக்கும்போது எல்லாரையும் சந்திக்க வேண்டியிருக்குது. பல வீட்டு திருமணங்களுக்கு நம்ம செல்ல வேண்டியிருக்கிறதுனால அப்போ அங்க அவங்களெல்லாம் நம்ம அழைக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படிங்கும்போது விருந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம். அப்படி இருக்கும்போது விருந்து கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம்னாக்க பெண் வீட்டாருக்கு எந்த விதமான சுமையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. ஆண்களை செலவு பண்ணணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை. அவங்க வழிமாங்கிறது சிறு விருந்து கொடுத்தாலே போதுமானது. அவருக்கு அது கூட வசதி இல்லைன்னா கூட அவர் தவிர்த்தாலும் சங்கடம் ஏற்பட போறது இல்லை. ஆனா வலிமாங்கிறது வலியுறுத்தப்பட்டது தான். அதை செஞ்சா போதும். அவங்க அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியா அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க செஞ்சுக்கிறது தவறு இல்லை. அதுக்காக ஆடம்பரமா தான் செய்யணும், போகணும், வரணுங்கிறதுலாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. இருந்தாலும் நீ காலப்போக்கில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா இது எல்லா இதுலையும் நடைமுறை ஆகி போச்சு. திருமண வீட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னாக்கா, பெரிய அளவுல மண்டபத்தை முடிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. பெரும் பெரிய ஆளுகளை எல்லாம் வர வச்சு, பெரிய பெரிய உலமாக்களை எல்லாம் வர வச்சு உட்கார வச்சு அவங்க மூலமா பெரிய அளவுல துவாக்களை எல்லாம் பெருசா ஓதி எல்லாம் செஞ்சு அதெல்லாம் செஞ்சாத்தே திருமணம் பூர்த்தி ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா இந்த மாதிரிலாம் இல்லை. உங்களால எவ்வளவு முடியுதோ எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கி தாராளமா செய்யலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்ப பாருங்க, இப்ப துவாக்கள் பாருங்க, துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரத்தின சுருக்கமா அத மணமக்களை எந்த அளவுக்கு வாழ்த்தணுமோ இதுக்கு மேல யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதனுடைய துவாவுடைய அர்த்தம் இருக்குது. அதை காலகாலமா யாராவது சொல்றாங்களா? இப்ப கடந்த 35 வருஷமா தான் இதை நடைமுறைக்கு வந்தது. இந்த ஹதீஸ் 1004 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு.
ஆனா எப்போ வந்து நடைமுறை பார்த்தாங்க 35 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது இளைஞர்கள் அதுக்கெல்லாம் வந்து புதுசா வந்து குரான் ஹதீஸை தான் பின்பற்றணுங்கிற நோக்கத்துல எல்லாம் வந்து இது பண்ணும்போது வந்துட்டு அப்ப வந்து ஏற்பட்டதுதான் வந்து இந்த துவாவுக்கு எடுக்க முடிஞ்சுச்சு. எந்த அளவுக்கு சொன்னா அதை பாருங்க. மக்களை வாழ்த்துதுவா பாரக்கல்லா லக்க வா பாரக்க அலைக்க வா ஜமா பைனகுமா ஃபி ஹைர். இதனுடைய பொருளானது அல்லாஹ் உங்களுக்கு மணமக்களுக்கு பறக்கச் செய்வானாக, மேலும் உங்கள் இருவர் மீதும் ரஹமத்தை இறக்கி அருள்வானாக, மேலும் உங்கள் இருவரையும் பரிபூர்ண நட்புடன் கூடி வாழ நன்மை செய்வானாக அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள வந்து அனைத்துமே அடங்குது. அனைத்து பரக்கத்து ரஹமத்து எல்லாமே அடங்கிருது. இதுக்கு மேற்கொண்டு வந்து யாரையும் உதாரணம் காமிச்சு நம்ம வாழ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு வந்து யாரையும் வந்து இவர் போல வாழ அவர் போல வாழன்னு சொல்லி எப்பயும் யாருக்குமே சொல்லதில்லை. ஏன்னா அவர் காலத்துக்கு முன்னாடியே வந்து எல்லா நபிமார்களும் இறந்துட்டாங்க. அவங்க அப்பதான் அவங்க பேரு அவங்க மனைவி பேருலாம் அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. இருந்து கூட அவங்க ஏன் அவங்கள சொல்லலைன்னா எல்லாம் காமிச்சு கொடுத்த வழியப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுபடி நம்ம நடைமுறைப்படுத்த முறை. அதை விட்டு போட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த உலமாக்கள்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடும் போது அவங்க வந்து நடத்தி வைக்கிற மாதிரி ஒரு சடங்கு சம்பிரதாயமா ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் தேவையில்லை. 3 பேர் இருந்தா 5 பேர் இருந்தா மொத்தத்திலே போதும். அது பெண் வீட்டார் சார்பா சாட்சியும் அடியோ இருந்தாலே போதும். மற்றபடி வந்து பெருசா மணமகள் வேற என்ன தேவை இருக்குது? அவங்கள வச்சு இது செய்யறத வந்து பெரிய இருக்க ஆடம்பரமாக்கி அதை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டு அதை வந்து பெரிய பெரிய உலாமக்கள் வந்து துவா ஓதனாத்த அது அந்த மணமக்கள் வந்து சீர சிறப்போட இருப்பாங்க மாதிரி நம்புற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்திட்டாங்க. அப்படியாவது நல்லபடியா ஓதுறாங்களான்னு பார்த்தாக்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்லாஹும்ம அல்லி பைனகுமா பைன ஆதம் பாபான்னு சொல்லி ஆரம்பிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார் வந்து முடிப்பாங்க. அப்ப வந்துட்டு இவங்க வந்து இந்த துவாவை நீட்டணுங்கிற நோக்கத்துல வந்துக்கிட்டு அவங்களுடைய சொல்ற ஒவ்வொரு இதுவும் வந்து பார்க்கும்போது வந்துட்டு எல்லாமே முரண்பட்ட தகவலா இருக்கும். நீங்க நபிமார்கள் பேரை சொல்லும் போது வந்துட்டு நபிமார்கள் பேரை சரியா சொல்லுவாங்க, அவங்களுடைய மனைவி பேரை வந்து இருக்காது. மனைவி பேரை எந்த குரானிலையும் இல்லை, ஹதீஸ்லயும் இல்லை. அப்ப எங்கிருந்து அவங்க எடுத்தாங்க? அப்ப அவங்க கற்பனையா வந்து இவங்க செய்து எவ்வளவு பெரிய தவறானது பாருங்க. அப்படியே அடுத்தடுத்து போகும்போது யூசுப் சுலைகான்னு சொல்லுவாங்க. யூசுப் நபியுடைய மனைவி சுலைகானா யாருன்னு கேட்டா குரான்ல வர பெண்மணியத்தை அவங்க சுட்டி காட்டுவாங்க. குரான்ல வந்து பெண்மணி வந்து ஒரு தவறான நடத்த உள்ளவன்னு சொல்லி குரான்ல தெளிவாக்கப்பட்டிருக்குது. இந்த குரான் வசனத்தை எடுத்து காமிக்கிற பாருங்க. அதே மாதிரி வந்துகிட்டு நூறு பரிசம்போல் வாழன்னு சொல்லுவாங்க. நூறு நபியுடைய மனைவி லூத்துடைய மனைவியும் வந்து இஸ்லாத்துக்கு முரண்பாடா இருந்தவங்க வழிகட்டவங்கன்னு சொல்லி அல்லாஹ் குரான்ல தெளிவா சொல்லலாம். அப்படி இருக்கும்போது வந்து எந்த அடிப்படையில் வந்து நூறுடைய மனைவி பாரிசம்போல வாழும்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இது எவ்வளவு பெரிய தவறான பார்த்தது. அப்ப இது வந்துட்டு ஜமாத்துல் உலமாவே கண்டிக்க வேண்டிய ஜமாத்துல் உலமாவே இது வந்துகிட்டு அங்கீகாரம் கொடுத்து அவங்கள எல்லாம் எல்லாரையும் வந்து ஒவ்வொரு திருமணத்திலையும் வந்து சொல்ல சொல்லுது. அப்ப மணமகளை வந்து வாழ்த்த வந்தாங்களா, அவங்க வந்துட்டு அவங்க சபிக்க வந்தாங்களா? அவங்க சபிக்கிறதுக்கு நம்மளும் ஆமீன் சொல்ற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது. அவங்க துவா ஓதும் போது நம்மளும் ஆமீன் சொல்லும் போது மலக்குமார்களும் வந்து அதாவது அல்லாஹ் வந்து அந்த துவாவை ஏற்குமான நேரமா இருந்துச்சுன்னா இவங்களுடைய நிலை என்ன? அதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டாமா? அதனால வந்துகிட்டு எதுவா இருந்தாலும் சரி அல்லாவும் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த வழியை தவிர வேற எந்த இதையுமே நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லாம இதை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு பிறகு சில தலைவர்கள் தோன்றுவார்கள், எனது நேர்வழி அல்லாத வழியில் நடப்பார்கள், எனது வழிமுறையை சுன்னாவை கடைபிடிக்க மாட்டார்கள், அவர்களிடையே சிலர் தோன்றுவார்கள், அவர்கள் மனித உடலில் சைத்தானிகள் உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 3765 வசனமா இருந்தது. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு பின்னால வர்றவங்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து தெளிவுபடுறாங்க பாருங்க. நீங்கள் அறியாத விஷயத்தை உங்கள் நாவுகளால் எடுத்து கூறிக்கொண்டு திரிகிறீர்கள், இதனை நீங்கள் இலேசாகவும் நினைக்கிறீர்கள், ஆனால் இதுவோ அல்லாஹ்விடத்தில் பாவங்களில் மிகப்பெரியது. திருக்குறள்ல 24வது அத்தியாயத்துல 15வது வசனமா வருது. எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யறாங்க பாருங்க. ஒரு சபையில உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு திருமணத்துல வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அத்தனை பேர் முன்னிலையும் வந்து எவ்வளவு பெரிய தவறான பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இப்படிதான் துவா கேட்கறதுனால வந்து மணமக்களுக்கு வாழ்வா இருக்குமா, இல்ல வந்து அவங்கள வந்து வாழ்த்துற மாதிரி ஆகுமா? முதல்ல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை நான் தூய வெந்நீர் மார்க்கத்தில் விட்டு சொல்கிறேன், அது இரவும் பகலும் சமமானவே ஆகும். இப்னு மாஜா 5 தெளிவா வருது. அதாவது இரவு கூட பகல் போல இருக்குன்னு சொல்லும் போது அப்ப வந்துட்டு எதுவுமே மூடி மறைக்கிற விஷயமே எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து தெளிவான இருக்குது மார்க்கத்துல. அப்ப தெளிவா இருக்கும்போது வந்துகிட்டு நீங்க சம்பந்தம் இல்லாத இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு மக்களை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வழிகளுக்கு கூப்பிட்டு போறது எந்த விதத்துல நியாயம்? ஆலிம்கள் உலமாக்கள் நியாயம் தான். அவங்க நீங்க வந்து படிச்சிருப்பீங்க, குரான் வந்து முழுமையா படிச்சு தேர்ச்சி ஆயிருப்பீங்க. நீங்க குரானையும் அதிசயம் படிச்சிருந்தாக்கா இந்த மாதிரியான இந்த கப்சா கதைகள்லாம் உங்கள்கிட்ட வராது. வேற எதுக்கே நீங்க கற்பனையான கதைகள்லாம் நீங்க படிச்சதுனாலதான் இந்த மாதிரியான தவறான வருது. அல்லாஹ் தஆலா வந்து ஆலிம்களை யாரை சொல்லலாம்?
அதெல்லாம் வந்து இறையற்றத்தோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. பாருங்க குர்ஆன் வசனத்தை பாருங்க. ஆலிம்கள் யார் என்றால் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவோருக்கு அல்லாஹ் சூட்டி பெயர் தான் ஆலிம். அல்லாஹ்வை அஞ்சுறவனா இருக்கணும். அல்லாஹ்வை அஞ்சாம வந்துகிட்டு ஏதோ ஒரு அன்பளிப்புக்காக வேண்டி வந்து பேசிட்டு போறது வந்து எந்த விதத்திலுமே வந்து தகாத செயல் அது. அதனால வந்துகிட்டு இதுல வந்து நம்ம விழிப்போடு இருக்கணும். அஜர்த்துமார்களும் கொஞ்சம் கவனமா நீங்க இது பண்ணுங்க. நீங்க எல்லாம் வந்துகிட்டு எங்களுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய ஆட்கள். அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஒரு சிறு தவறுகள் இது பெருந்தவரை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க ஒவ்வொரு கல்யாணத்துலயுமே. நீங்க வந்து இது இந்த சின்ன துவா வந்ததுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு உங்களுக்கு? சின்ன துவா வந்துட்டாக்கா வந்துட்டு உங்களுக்கு அன்பளிப்புல குறைஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு இதா இருக்குதா? ஆனா வந்துட்டு இந்த மாதிரி வந்து மணமக்களை வாழ்த்தவாங்க, சபிக்க வராதீங்க தயவு செய்து. அல்லாஹ் வந்து நன்மையாக்கணும் இன்ஷா அல்லாஹ். துவா செய்யுங்க. இதுவரையும் நீங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இது நீங்க மட்டும் கேட்டால் பத்தாது, மற்றவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பண்ணாத்தே மற்றவங்களுக்கு இது பிரயோஜனமாகும். இது வந்து இதனால வந்து அதனுடைய நன்மை உங்களுக்கு வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். செய்வீங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.